ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி விரதத்தில் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்கள், சரடு கட்டி கொள்ளும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வில் செல்வம், ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க சுமங்கலி வரம் முதலிய சகல நலன்களையும் வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பதன் மூலம் பெறலாம் என்பது நம்பிக்கை. ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி மாதம் அம்மன் மாதம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் தென் மாநிலங்களில் பெரிதும் போற்றப்படும் வழிபாடு வரலட்சுமி பூஜை அல்லது வரமகாலட்சுமி பூஜை. இந்த நோன்பை கடைபிடிப்பதன் மூலம் வாழ்வில் செல்வம், ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க சுமங்கலி வரம் முதலிய சகல நலன்களும் பெறலாம் என்பது நம்பிக்கை. ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. வரலட்சுமி விரதத்தின் 10 விஷயங்களை தொடர்ந்து வரலட்சுமி விரதத்தின் விரத மகிமையையும் வரலட்சுமி விரத கதையையும் தொடர்ந்து இந்த வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை 21/8/2026 வரலட்சுமி விரதம் வருகிறது. இந்த விரதத்தில் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் விஷயம், பொதுவாக வரலட்சுமி தேவியை கலசத்தில் ஆவாகனம் செய்து வழிபடுவது ஒரு வழக்கம். கலசத்தில் அரிசி, பருப்பு, மஞ்சள், காசுகள் ஆகியன சேர்த்து மேலே மாவிலை, தேங்காய் ஆகியன வைத்து தயார் செய்ய வேண்டும். சிலர் ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சை கற்பூரம் ஆகிய பொருள்களையும் சேர்ப்பார்கள். கண்மை டப்பியையும் போட்டு வைக்கும் வழக்கம் உண்டு. புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மையை கொடுத்து திலகமிடச் செய்வது விசேஷம். அத்துடன் கட்டாயம் காதோலை கருகமணி சமர்ப்பிக்க கலசத்தின் இரு பக்கமும் தொங்கும்படி அதை மாட்டிவிட வேண்டும். வெள்ளி முகம் இருப்பவர்கள் அதை கலசத்தில் பொருத்தலாம். இரண்டாவது விஷயம், மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 8 முதல் 9 மணிக்குள் அம்மனை அழைக்க வேண்டும். வாசலில் மாக்கோலம் இட்டு அலங்காரம் செய்த அம்மனை அங்கு கொண்டு வர வேண்டும். அங்கிருந்து 2 சுமங்கலிகள் அம்மனுக்கு தாம்பூலம் சமர்ப்பித்து தீபாராதனை காட்டி அதன் பின் பூஜை செய்யும் இடத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். 2 சுமங்கலிகள் இல்லாத பட்சத்தில் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து எடுத்து வைக்கலாம். அப்படி அழைக்கும் போது மங்கள பாடல்களை பாடி அழைக்க வேண்டும். இப்போது இணையத்தில் வரலட்சுமி நோன்பு பாடல்கள் கிடைக்கின்றன. அவற்றை ஒலிக்க விடலாம். மொத்தத்தில் அம்மனை அழைக்கும் அந்த பக்தி பாவனைதான் முக்கியம். மூன்றாவது விஷயம், அம்மனை எழுந்தருளச் செய்ய அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்களை தயார் செய்வார்கள். தற்போது எல்லா இடங்களிலும் சிறிய அளவிலான ரெடிமேட் பூஜா மண்டபங்கள் கிடைக்கின்றன. ஆனாலும் பெரும்பாலான வீடுகளில் மரஸ்டூல் ஒன்றையே மண்டபமாக்கி விடுவார்கள். மரஸ்டூலை முதல் நாளே நன்றாக கழுவி காய வைத்து எடுத்து இதன் 4 கால்களிலும் மாவிலை கட்டி மாலைகளால் அழகாக அலங்கரிக்க வேண்டும். நான்காவது விஷயம், பூஜையை தொடங்கும் முன்பு கைகளில் கட்டிக்கொள்ளும் தோரணங்களை மஞ்சள் சரடு அம்மன் மீது அலங்காரமாக சாத்த வேண்டும். நம் வீட்டில் இருக்கும் பெண்களின் எண்ணிக்கையோடு ஒரு சில சரடுகள் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த சரடுகளில் 9 முடிச்சுக்கள் போட வேண்டும். பூஜையின் முடிவில் அந்த முடிச்சுக்கள் ஒவ்வொன்றுக்கும் பூஜை செய்து பின் கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது விஷயம், அம்மனை அழைத்து அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் எழுந்தருளச் செய்த பின்பு பூஜையை தொடங்க வேண்டும். பூஜைக்கு வாசனை மலர்களை பயன்படுத்துவதே உகந்தது. முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து பூஜை செய்ய வேண்டும். பிள்ளையார் பூஜை முடித்து பின் அவரை வடக்கு நோக்கி நகர்த்திய பின் பத்மாசனே பத்மகராம் சர்வலோக பூஜிதே நாராயண பிரியே தேவி சுப்ரிதாபவ சர்வதா என்று பிரார்த்தித்து பூஜை செய்ய வேண்டும். ஆறாவது விஷயம், பூஜையில் வில்வம் சேர்க்க வேண்டியது அவசியம். திருமகளுக்கு விசேஷமான பத்ரம் வில்வம்தான். வில்வ மரங்கள் லட்சுமி அம்சம் கொண்டவை. வில்வ இலைகளை பயன்படுத்தி பூஜை செய்தால் எப்பிறவியிலும் வறுமை நம்மை அண்டாது. திருமகளை ஸ்ரீ பில்வ நிலையாயை நம என்று போற்றி துதிப்பார்கள்.
ஏழாவது விஷயம், அம்மனுக்கு நம் வீட்டில் தயாரிக்கும் எளிய உணவை நிவேதனம் செய்தாலே அவள் பிரீத்தி அடைவாள். என்றாலும் யாரெல்லாம் விஸ்தாரமாக நிவேதனங்கள் தயார் செய்து வழிபட முடியுமோ அவர்கள் பச்சரிசி இட்லி, சுத்த அன்னம், பருப்பிட்ட குழம்பு, ரசம், மோர்குழம்பு, துணைக்கறி வகைகள், வடை, சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம், வெள்ளரி, தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து அரைத்த பச்சடி, எள்ளு பூரணம், கார கொழுக்கட்டை ஆகியவற்றை நெய்வேத்திய பதார்த்தங்களாக படைக்க வேண்டும். இட்லி, கொழுக்கட்டை போன்றவற்றை 9 என்ற எண்ணிக்கையில் படைக்க வேண்டும். வடை வகையறாக்களில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு வடைகள் பிரசித்தம். எட்டாவது விஷயம், பூஜை முடிந்து சரடு கட்டி கொள்ளும் முன்பாக வரலட்சுமி விரத மகிமையை படிப்பதும் விரத கதையை கேட்பதும் விசேஷ பலன்களை பெற்றுத்தரும். சரடு கட்டி விடுவது வீட்டில் மூத்த சுமங்கலியாகவோ கணவராகவோ இருக்க வேண்டும். பொதுவாக பெண்கள் மட்டுமே சரடு கட்டி கொள்வார்கள். 9வது விஷயம், அம்மனுக்கு சாத்திய சரடுகளுக்கு பூஜை செய்து பின் கட்டிக்கொள்ள வேண்டும். சரடின் ஒவ்வொரு முடிச்சிலும் மலர்கள் தூவி பூஜை செய்ய வேண்டும். சரடு கட்டிக்கொள்ளும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம்: ஓம் கமலாயை நமக பிரதம கிரந்திம் பூஜயாமி, ஓம் ரமாயை நமக த்விதீய கிரந்திம் பூஜயாமி, ஓம் லோகமாத்ரே நமக திருதீய கிரந்திம் பூஜயாமி, ஓம் விஸ்வஜனன்யை நமக சத, ஓம் மகாலட்சுமி நமக பஞ்சம கிரந்திம் பூஜயாமி, ஓம் ஷீராப்தி தனயாயை நமக ஷஷ்ட கிரந்திம் பூஜயாமி, ஓம் விவ்வசாட்சிண்யை நமக சப்தம கிரந்திம் பூஜயாமி, ஓம் சந்திரசோதரியை நமக அஷ்டம கிரந்திம் பூஜயாமி, ஓம் ஹரிவல்லபாயை நமக நவம கிரந்திம் பூஜையாமி என்று 9 முடிச்சையும் பூஜை செய்ய வேண்டும். அதாவது நவசக்திகளையும் அந்த கயிற்றில் எழுந்தருள வேண்டி பூஜை செய்ய வேண்டும். 10வது விஷயம், உறவினர்களின் மரணம் காரணமாக ஓராண்டு பண்டிகைகள் கடைபிடிக்க முடியாதவர்கள் பக்கத்து வீடுகளில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடலாம். குறிப்பிட்ட நாளில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை இதே பூஜையை செய்யலாம். இதில் முக்கியமானது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு தாம்பூலம் தருவது. அந்த நாளில் நம் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்கள், சிறுமிகள் அனைவரையும் தேவியின் அம்சமாகவே பாவித்து நலங்கிட்டு வணங்கி அவர்களுக்கு உண்ண உணவு தந்து பின் தாம்பூலம் தந்து அனுப்பி வைப்பது அவசியம். சனிக்கிழமை காலை புனர்பூஜை செய்து நிவேதனம், கற்பூரம் காட்டி வழிபட்டு பின் கலசத்தை நகர்த்தி வைத்து பூஜையை முடிக்கலாம். வரலட்சுமி விரதம் செய்வதனால் உள்ள மகிமை: வரலட்சுமி நோன்பு கடைபிடிப்பதால் செல்வ வளம் மட்டுமல்லாமல் மாங்கல்ய பலம், நல்ல ஆரோக்கியம், ஆயுள் பலம், நல்ல கணவன், குழந்தை பேறு, முற்பிறவி பாவம் நீங்குதல் என பல்வேறு நன்மைகள் நம்மை வந்து சேரும். வரலட்சுமி விரதம் புராண கதை. அற்புதம் நிறைந்த வரலட்சுமி விரத மகிமையை விளக்கும் சில புராண கதைகள் உண்டு. சாப விமோச்சனம் பெற்ற கணதேவதை சித்ரநேமி அன்னை பார்வதி தேவியின் சாபத்திற்கு ஆளான தேவலோகத்தைச் சேர்ந்த சித்ரநேமி என்ற கணதேவதை அப்சரஸ் பெண்கள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை கண்டு அந்த மிக பக்தியுடன் தானும் அனுஷ்டித்து சாப விமோச்சனம் அடைந்தார். வரலட்சுமி விரதம் புராண கதை. செல்வம் மீண்ட கதை. பூவுலகில் சௌராஷ்டிர நாட்டின் ராணி சுசந்திரா இவரிடம் இருந்த செல்வ வளத்தின் ஆணவத்தால் செல்வத்தின் அதிபதியாக இருக்கும் மகாலட்சுமியை அவமதித்தாள். அதனால் அவருடைய அனைத்து செல்வங்களையும் இழந்து வருந்தினாள். சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வ அனுகூலத்தால் வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்து தானும் அதை கடைபிடித்தாள். இதனால் மிகவும் மகிழ்ந்த மகாலட்சுமி அன்னை சாருமதிக்கு சகல சம்பத்துக்களையும் அருளினார். தன் மகள் சாருமதியை பார்த்து சுசந்திராவும் அந்த அற்புத வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று வளமோடு வாழ்ந்தாள் என்ற கதை வரலட்சுமி விரதம் குறித்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக உள்ளது. வரலட்சுமி விரதத்தை யார் கடைபிடிக்கலாம்? முக்கியமாக பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். சுமங்கலிகள் தாலி பாக்கியம், வீட்டில் சுபிட்சம், சௌபாக்கியம் பெற இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதத்தை கடைபிடிக்கும் கன்னி பெண்களும் உடனிருந்து மஞ்சள் சரடை கட்டிக்கொள்ளலாம். மறுநாள் அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பின்னர் கலசத்தை அரிசி வைத்திருக்கும் பானையில் வைக்க வேண்டும். மாத விளக்கான பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? வரலட்சுமி விரத நாளன்று வீட்டுக்கு விளக்கான பெண்கள் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அன்று இந்த பூஜையை செய்யலாம்.
வரலட்சுமி விரத பூஜை விதிகள். இந்த பூஜையை மிக விரிவாக செய்ய இயலாவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய பூஜை நேரத்தில் முழு ஈடுபாட்டுடன் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்கள் அஷ்டோத்திரம் சொல்லி 108 போற்றிகளை உச்சரித்து வழிபடலாம். அன்றைய தினம் லட்சுமி தேவியின் அம்சமான கலசத்தை வைத்து வழிபட வேண்டும். அதனை பூக்களால் அலங்கரித்து அர்ச்சனை செய்து லட்சுமி தேவிக்கு பிடித்த நிவேதனங்களை படைத்து நோன்பு சரடு கையில் கட்டி வழிபட வேண்டும். பூஜைக்கு பின்னர் நிவேதனத்தை எல்லோருக்கும் கொடுத்து வயதான சுமங்கலி பெண்களை வணங்கி தானங்களை செய்து இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த வரலட்சுமி விரதம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.